இன்னைக்கு நான் சொல்ல போறத கண்ணை மூடிட்டு கேட்க போறீங்க. கண்ணை மூடுங்க. கொற்கையின் அந்த முத்தங்காடியில் அதிக வாணிபத்தின் காரணமாக கூச்சல் பலமாகவும் நானாவிதமாகவும் இருந்தது. சீரிய குரலில் கனத்து பேசிய யவனர்களும், கரகரத்த மந்தஸ்தாயியில் பேசிய எகிப்தியரும் அராபியரும், கிள்ளை மொழியில் ஏதேதோ கேட்டுக்கொண்டிருந்த யவன மாதர்களும், அடக்கத்தாலும் நாணத்தாலும் கடைக்காரன் காதுக்கே சரியாக கேட்காதபடி விலை பேசி ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்ட தமிழக பெண்களும், திருட்டு எதுவும் போகாதபடி பார்த்து கொள்ள சதா அப்படியும் இப்படியும் பாத குரடுகளும் காவல் ஆயுதங்களும் ஒலிக்க உலவிக் கொண்டிருந்த யவன பாண்டிய வீரர்களும், அனைவருமாக சேர்ந்து எழுப்பிய நானாவித ஒலிகள் ஆங்காங்கு எழுந்து ஏதேதோ பலதரப்பட்ட முரட்டு வாத்தியங்களும் மென்மை இசை கருவிகளும் கலந்து சப்திப்பதை போன்ற பிரமையை ஏற்படுத்தின. நள்ளிரவு தாண்டியும் அங்கு நிரம்பிய கூட்டம் கலைவதற்கான அத்தாட்சி எதுவும் காணாதது மட்டுமல்ல, மேலும் மேலும் மக்கள் வந்து கொண்டிருக்கும் நிலையே ஏற்பட்டு கொண்டிருந்தது. காயல் துறைமுகத்திலிருந்து மென்மேலும் பண்டங்கள் கொண்டு வரும் வண்டிகளின் சக்கரங்கள் உருளும் சப்தம் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருந்ததன்றி, கிட்டத்தட்ட கூப்பிடு தூரத்துக்கு அப்பால் நின்ற வண்டிகளிலிருந்து பண்டங்கள் இறக்கும் பணிமக்கள் போட்ட கூச்சலும், அவர்கள் வேக நடை போட்டு வரும்போது கிளப்பிய என்ற ஆயாச ஒலிகளும் அதிகப்பட்டு கொண்டிருந்தன. கடை வீதியில் இருந்த யவன தீபங்களுக்கு கடைக்காரர்கள் மேலும் மேலும் எண்ணெய் விட்டு தூண்டிக் கொண்டிருந்ததாலும், ஆங்காங்கு பல இடங்களில் பந்தங்கள் வேல்களுக்கு இடையில் கட்டப்பட்டிருந்ததாலும், அவற்றுக்கு எண்ணெய் ஊற்றுவோரும் பக்கத்தில் எண்ணெய் கலங்களுடன் நின்று கடற்பஞ்சில் எண்ணெய் தோய்த்து தோய்த்து எடுத்து பிழிந்ததாலும் ஒளி அதிகமாகிக் கொண்டிருந்ததே ஒழிய குறையவில்லை. என்ன மனசுல படம் மாதிரி ஓடிச்சா? இது ஒரு ட்ரெய்லர்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒலி புத்தக அனுபவத்தை உங்களால அனுபவிக்க முடியுதா அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் தான். இன்னைக்கு நான் எந்த புக்லேருந்து படித்தேன் அப்படிங்கிறத உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சா கமெண்ட்ஸ்ல கெஸ் பண்ணுங்க. இல்ல இது என் ஃப்ரெண்டுக்கு தெரியும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வெவ்வேறு புத்தகங்கள்ல இருந்து வெவ்வேறு பத்திகளை அப்பப்போ படிச்சு காட்டலாம்னு நினைக்கிறேன். மினி ஆடியோ புக் சீரீஸ்ல நான் உங்க தீபிகா அருண்.